உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு தகவலோட ஆரம்பிப்போம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த அப்பர் கேஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட்டு, இந்த இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங்லலாம் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி நம்பர் ஆஃப் ஓபிசி, பிசி, எஸ்சி இவங்கெல்லாம் கம்மியாக இருப்பாங்க. இப்போ த வயர் அப்படின்னு ஒரு மேகசின் பேப்பரில் வந்திருக்கு, நான் எடுத்து போடுறேன். டாக்டர் ரீத்து சிங்னு, டாக்டர்னால் பிஹெச்டி பட்டம் பெற்றவங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில் தௌலத் ராம் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அம்மையார் அட்ஹாக் டீச்சிங் ஸ்டாஃப்னு எடுப்பாங்க. நார்மலி இதுக்கெல்லாம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். இந்த 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கும். இந்த அம்மா செலக்டடு. 1 இயர் இந்த அம்மா அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்மனெண்ட் டீச்சர் இல்லாமல் நீங்கள் அடாக் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களை டப்புன்னு வேலையை விட்டு தூக்கிடலாம். நம்மளுக்கு இந்த ரோஹித் வெமுலா பிஹெச்டி படித்தவங்க கதையெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் பெரிய போராட்டம் நடந்து அந்த பையன் சூசைட் பண்ணியிருந்ததெல்லாம். இந்த பொண்ணு பாவம், இவங்களும் ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து வராங்க. இவங்க ஆனால் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பக்கோடா போட்டால் பிஸ்னஸ்ஸுங்கிறதுனால காலேஜ் வாசல்லையே ஒரு பக்கோடா கடை போட்டாங்க. வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த ரீத்து சிங்கு பிஹெச்டி படித்தவங்க என்கிட்ட பக்கோடா வாங்குங்க, நான் பக்கோடா போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோலாம் போடுறோம், காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பக்கோடா போட்டதை டெல்லி யூனிவர்சிட்டிக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் தானே என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு டிகிரி ஒருத்தர் வாங்கினார். ஆனால் யூனிவர்சிட்டியில் கேட்டால் அது மாதிரி டிகிரியே இல்லைங்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம், பொய் சொன்னாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த பக்கோடா போட்டு விற்கிறவங்க மேலே இந்த பக்கோடா விற்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரை செக்ஷன் 282ங்கிறாங்க, தெரில, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அந்த செக்ஷனில் போட்டு அந்த அம்மாவை கோர்ட்டில் கேஸுன்னு இழுக்கிறாங்க. அதாவது காலேஜுக்கு வரவங்களெல்லாம் தடுக்கிற மாதிரி இவங்க பக்கோடா கடை போட்டாங்க, அதனால் பக்கோடா போடக்கூடாது. ஏன்பா, நீங்கள் தானே சொன்னீங்க வேலை கிடைக்கலன்னா கூட பக்கோடா கடை வைக்கலான்னு. அதனால் ஒரு அம்மையார் பிஹெச்டி படித்தவங்க பக்கோடா கடை போட்டாங்க. அந்த பக்கோடா கடை போட்டவங்கள கூட நீங்கள் தூக்குறீங்க. இது எந்த ஒரு நியாயம்? இதே வேறு மாதிரி இருந்திருந்தால் கதையே வேறு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேலே இருக்கிற சூப்பர்வைசிங் ஸ்டாஃபுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம என்கொயரி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அமிச்சது ரைட்டாக தப்பாங்கிறது இங்கே கேள்வி கிடையாது. ஐடியா கொடுத்தபடி ஒருத்தர் பக்கோடா கடை போட்டிருக்கிறார். பழைய இடத்துல அவங்க வேலை செஞ்ச இடத்துலேருந்து வேலையை விட்டு அமிச்ச இடத்துல அவங்க பக்கோடா கடை வச்சுருக்காங்க. அந்த பக்கோடா கடை போடுறது தப்புன்னு எப்படி சட்டம் சொல்லும்? எனக்கு புரியல. எனிவே, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சரி. நம்மளால் ஒருத்தர் என்ன பண்ணார், பெங்களூருக்கு போனார். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவர். நாங்கள் யாருன்னு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ இந்தியா டெக் டிகேட் ஆகிடுச்சு, இந்த கம்பெனியை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கம்பெனி பேர் பைஜூஸு. ஃபவுண்டர் பேர் பைஜு ரவீந்திரநாத். அவர் பிரதரு, அவரோட ஒய்ஃப் திவ்யா தான் இந்த கம்பெனியை நடத்துகிறாங்க. இந்த கம்பெனி $27 பில்லியன் வேல்யூவேஷன் வரைக்கும் போய் $6 பில்லியன் ரீஸ் பண்ணியிருக்கு. 1 பில்லியனுங்கிறது 8000 கோடி, 6 பில்லியனுங்கிறது 48,000 கோடி. அந்த கம்பெனி கோவிந்தா. இப்போ ஷாருக் கானு இது மாதிரி ஆளெல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல என்பிஎஃப்சி கம்பெனிகிட்ட எங்கள் கிளைண்ட்டு பணம் கட்டாட்டா கூட நாங்கள் பணம் கட்டுவோம்னு சொல்லி லோனெல்லாம் போட்டு அந்த பணமும் திவாலாயிடுச்சு. அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன வெண்டர் இருப்பாங்கள்ல, ஆஃபீஸில் இன்டீரியர் செய்கிறது, நோட்ஸு பிரிண்ட் அடிக்கிறவன்,
டீ காஃபி சப்ளை பண்ணுறவன், இது மாதிரி பல பேருங்க இருக்காங்க. இவங்கள 20 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கல. மார்ச் 2022ல் 58,000 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி 12,000 பேர் தான் வேலைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம 58லேருந்து 12 குறைச்சோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் போடுற கணக்கில் 46,000 பேர் வருது. 2.5 வருஷத்துலையோ 2 வருஷம்னு வச்சுக்கோங்க, 46,000 பேருக்கு வேலை புஷ் டும் அப்படின்னு போச்சு. நேற்று ஒரு டிசிஎஸில் ஒரு வருஷத்தில் 35 13ன்னு. இது தனி செக்டர், ஸ்டார்ட் அப் செக்டர். இந்த ஸ்டார்ட் அப் செக்டர் கம்ப்ளீட்டாக ஒரே கம்பெனியில் 43,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ரீஃபண்டு 500 கோடி பெண்டிங். வெண்டர் பேமெண்ட்டு 1000 கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க. ஒருத்தருக்கு 20 லட்ச ரூபா பாக்கி. அவருக்கு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு விஷ பாட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். நீங்கள் பணம் கொடுக்கலன்னா விஷத்தை குடித்து இங்கேயே உயிரை விட்டுருவேன்னு. இவங்கள்லாம் உடனே அங்கே யாருமே டிசைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவரோட பிரதர்கிட்ட பேசி, ரிஜ்ஜு ரவீந்திரன்கிட்ட பேசி, போனால் போது 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, டைரக்டர்ஸு, ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர், இண்டிபெண்ட் டைரக்டர், இவங்கள்லாம் கம்பெனியை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ கம்பெனியில் இருக்கிறதே 3 டைரக்டர்: ரவீந்திரநாத், ரிஜ்ஜு, பைஜு, திவ்யா. இந்த கம்பெனிக்கு எப்போதுமே மற்றவங்களுக்கெல்லாம், மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுப்பார். மோகன்தாஸ் பாயின்னு அவர் அட்வைஸராக இருந்தார். மணிப்பால் குரூப்பில் இருந்தவர் ஒருத்தர் பணம் போட்டு காப்பாற்றுறேன்னு சொல்லி அதில் இருக்கிற ஆகாஷுங்கிற கம்பெனி மட்டும் அவர் பேரில் மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ ஆர்பிட்ரேஷன் கேஸில் போட்டு எனக்கு 42,000 ரூபா கொடுக்கலங்கிறாரு. இதில் என்னடான்னா, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸுன்னு எம்ப்ளாயீஸ்ட்டு பிடுங்கிட்டு அந்த பணத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கட்டலை, பிஎஃப் பணமும் கட்டலை. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது இடி என்ன சொல்லுதுன்னா, இவர் 9,000 கோடி ஃபெமா வயலேஷன் பண்ணியிருக்கிறார். நிரவ் மோடி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு ஓடி போயிட்டார். இன்னும் கூட்டிகிட்டு வர முடியல. விஜய் மல்லையாவை கூட்டிகிட்டு வந்தல. இது மாதிரி ஊரை விட்டு ஓடி போனவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரல. 10 மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தார். 10 மாதமாக எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியும். இவர் தகன்னு ஓட விட்டு, அவரும் அவர் தம்பி, ஒய்ஃபு 3 பேரும் சேர்ந்து $400 மில்லியன் அவங்க ஷேரை விற்று பொட்டியை சேஃப்டி பண்ணி துபாயில் ஒரு பெரிய பங்களாவில் இருக்கிறதா கேள்வி. இந்தியாவில் இல்லை. இப்போ ஆஃபீஸ் எல்லாம் பார்க்குறதில்ல. இந்த டோட்டலாக ஒரு 10,000 12,000 கோடிக்கு இருக்கிற 9,000 ரூபா கவர்மெண்ட் சொல்கிற இர்ரெகுலாரிட்டிஸு, அதை தவிர வெண்டர் பேமெண்ட்டு, சேல்ரி பாக்கிலாம் சேர்த்தா எப்படியும் ஒரு 8,000 10,000 கோடி வரைக்கும் இருக்கும். ரிசல்ட்டு போட்டால் தானே தெரியும். 2 வருஷமாக ரிசல்ட்டே காட்டல. அந்த கம்பெனி விஜய் மல்லையா மாதிரி இருக்கும்போது, விஜய் மல்லையாவை பற்றி பேசி யாரோ எலெக்ஷன் ஜெயித்தார். இவரை டெக்னிக்கேடுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி வைத்தியம் பண்ணவர். ஏன் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பாயலை, ஏன் நீங்கள் துபாயிலேருந்து இவரை திரும்பி அனுப்புங்கன்னு கேட்கல, ஏன் கவர்மெண்ட்டு நெருங்கியமாக இருக்கிறவங்கெல்லாம் அட்வைஸராக இருந்தவங்கள்ட்டேருந்து ஏன் நீங்கள் பணத்தை ரிக்கவர் பண்ணலை, இது ஏன் நீங்கள் இன்னும் சிபிஐ பாயலை, ஏன் இன்னும் இவங்களுக்கு வாரண்ட்டு கொடுக்கல, இதை பற்றியெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். இதே மாதிரி பீரியடில் தான் சாம் பேங்க் ஃப்ரீட்மன் அப்படிங்கிறவர் ஒரு ஃப்ராடு பண்ணார். எஃப்டிஎக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்சில் பஹாமாஸில். அமெரிக்காவில் சட்டம் அந்த கடமையை செஞ்சு பஹாமாஸில் அவரை தூக்கின்னு அவர் மேலே கேஸே நடத்தி 30 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டாங்க. பணத்தை ரிக்கவர் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது ஒரு அரசாங்கம் வேலை செய்யுது. சத்தியமில் இதே மாதிரி நான் ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டப்புறம் டப்புன்னு அவரை தூக்கி உள்ளே வச்சு கேஸை நடத்தினாங்க. அவருக்கு சென்டென்ஸும் கிடச்சது பின்னாடி. ஆனால் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி, பேமெண்ட் வந்ததெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி, அந்த கம்பெனியை டெக் மஹிந்திராட்ட விற்று ஷேர் ஹோல்டருக்கும் நீங்கள் நல்ல ரிட்டர்ன் வர மாதிரி பண்ணார். நீங்கள்லாம் சும்மா இருக்கும் மன்மோகன் சிங்குன்னு சொல்கிறவர். இப்போது $6 பில்லியன் 50,000 கோடி இந்தியாவை நம்பி போட்டவர்களுக்கு அம்மையார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க?
அம்மையாரோட பாஸ் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு உலகம் பார்த்துட்ருக்கு. இல்லை இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள், ரீது சிங் மாதிரி அவங்க பக்கோடா விற்க வேணாம், பெருசாக அல்வா கொடுத்ததுனால துபாயில் ஒரு வில்லாவில் இருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்கன்னா, மக்கள் சும்மா இருந்தாங்கன்னா எந்த ஒரு நியாயம்னு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.